அவர் கண்ட கனவினை நினைவாக்குவோம், ஒன்று கூடுவோம், போராடுவோம், உரிமைகளை வென்றெடுப்போம். வாழ்க சுபாஷ் சந்திர போஸ், ஓங்குக தலைவர் புகழ், வாழ்க பாரதம், வெல்க பாரதம். ஆதி பாரத மக்கள் சங்கத்தின் சார்பிலே இங்கே வந்திருக்கும் அனைத்து தேச அபிமானிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தவத்திரு அம்மா அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த அமைப்பு வளர்வதற்காக நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்தவர். ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை அடிமைப்படுத்தி அடிமையாக வைத்துக் கொண்டிருந்த காலத்தில் சுதந்திரம் கிடைக்கும் என்று தனியாத தாகத்தில் நாம் காந்தியடிகள் மேற்கொண்டு எவ்வளவோ சுதந்திர போராட்ட வீரர்கள் போராடி இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு சுதந்திரம் கிடைக்கப்படவில்லை. அந்த நேரத்தில் வெள்ளையின் எந்த ஆயுதத்தை எடுத்தாலும் அதே ஆயுதத்தை நம் தலைவர் அவர்கள் எடுத்து ஒரு இராணுவத்தை கட்டமைத்தார். சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா போன்ற அங்கிருந்த தமிழர்களை எல்லாம் ஒன்று திரட்டி, இந்தியர்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு பெரிய இராணுவத்தை கட்டமைத்தவர். இரண்டாம் உலகப் போரின் போது அவர் குண்டுவீச்சிலே பலியானார். விமானத்திலே 1897ஆம் ஆண்டு பிறந்தார். 1845ஆம் ஆண்டு அவர் இறந்தார். ஆனால் அவருடைய மரணம் நமக்கு தெரியாது. ஏனென்றால் அவர் போர்க்களத்திலே பலியானார். ஆனால் அவருடைய நாம் கொண்டாடுவோம். அதற்காக இங்கே கூடியிருக்கிற என் உயிர் உறவுகள் அனைவருக்கும் எனது நன்றியினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.